Hi students, today we are going to discuss about refraction of a light. In our previous video, we learned about the introduction and properties of a light in optics lesson unit 2 class 10. Now the refraction இது என்ன இது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் லெசன்ஸ் தட் இஸ் அகாஸ்டிக் லெசன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்மால் ரிவ்யூ நான் அதில் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஹேவிங் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. இங்கே ஒரு சோர்ஸ்லேருந்து தட் இஸ் அது டார்ச் லைட்டாக இருக்கலாம், இல்லை சன்லைட்டாக இருக்கலாம், எனி திங். ஒரு சோர்ஸ்லேருந்து வர ரே ஆஃப் லைட் வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சோர்ஸ் அண்ட் ஹிட்டிங் ஆன் திஸ் சர்ஃபேஸ். இப்போது இந்த சர்ஃபேஸில் இந்த லைட் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இந்த ரே ஆஃப் லைட் விச் இஸ் ஹிட்டிங் த சர்ஃபேஸ் இஸ் கால்டு மை இன்சிடென்ட் ரே. ஓகே, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு சோர்ஸ்லேருந்து வர ரே ஆஃப் லைட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இன்சிடென்ட் ரே. இப்போது திஸ் சோர்ஸ் ஆஃப் லைட் ஆஃப்டர் ஹிட்டிங் த சர்ஃபேஸ், இந்த இன்சிடென்ட் ரே வந்து இந்த சர்ஃபேஸை ஹிட் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இட் இஸ் பவுன்சிங் பேக் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஸோ திஸ் பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் இஸ் செட் டு பி கால்டு மை ரீஃப்ளெக்டட் ரே. இதோட ரேக்கு பேர் என்னது? ரீஃப்ளெக்டட் ரே. சரியா? ஸோ ஒரு ரே சோர்ஸ்லேருந்து ஒரு ரே ஆஃப் லைட் வருது. அந்த ரே ஆஃப் லைட் அந்த சர்ஃபேஸை ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ரே ஆஃப் லைட் பவுன்ஸ் ஆகுது. அந்த பவுன்சிங் ஆஃப் ரே ஆஃப் லைட் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்டட் ரே. இப்போது இந்த இன்சிடென்ட் ரேக்கு இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கு பிட்வீனில் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வந்து நம்ம இந்த சர்ஃபேஸ்க்கு ட்ரா பண்ணுறோம். இந்த லைன் என்னான்னு கேட்டால் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் நார்மல் டு யூ. இது யார் சார் இந்த நார்மல் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஆஸ் பர் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம ரிஃப்ளெக்ஷன் என்ன படிச்சிருக்கோம்? ஒரு ஆங்கிள் ஃபார்ம், தட் இஸ் ஒரு இன்சிடென்ட் ரே அப்படின்னு பார்க்கும்போது இது அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன ஆங்கிளில் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் பவுன்ஸ் ஆகும்போது அது என்ன ஆங்கிளில் ஃபார்ம் ஆகுது அது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த நார்மல் ட்ரா பண்ணும்போது we can able to know. ஸோ இங்கே இந்த இன்சிடென்ட் ரேக்கு நார்மலுக்கு பிட்வீனில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ அந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டால் இட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஐ விச் இஸ் கால்டு மை இன்சிடென்ட் ஆங்கிள். சரியா? இதே வந்து நார்மலுக்கு ரிஃப்ளெக்டட் ரேக்கு பிட்வீனில் ஃபார்ம் ஆகிற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ டேட் ஆங்கிள் இஸ் கால்ட் மை ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். அப்போ இங்கே ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் இருக்கா. இப்போ இந்த பவுன்ஸ் ஆகும்போது இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா அன்ஈக்குவல் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் சப்போஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அந்த ஆங்கிள் ஐ இருக்குல்ல, அந்த ஆங்கிள் ஐயோட வேல்யூ 30 டிகிரி இருந்தால் okay, angle R also will be 30 degree. So whatever the angle of incidence is there, the angle of reflection also will be same. So this is called reflection. ஓகே, அப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்குதுன்னு கேட்டால் ஒரே ஒரு மீடியமில் தான் நடக்குது. அது அந்த மீடியம் ஏர் இருக்கலாம், இல்லைன்னா வாட்டர் இருக்கலாம், இல்லைன்னா சாலிட் மீடியமாக இருக்கலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு மீடியமில் தான் இந்த பவுன்சிங் நடக்குது. ஓகே, இதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்மளோட அகாஸ்டிக் லெசன்லேயும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் வி டிஸ்கஸ் திஸ் திங். அப்போது இந்த டாப்பிக்கில் நம்ம ரிஃப்ளெக்ஷன் படிக்க போகிறது இல்லை. இன் ஆப்டிக் லெசன் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் சம்திங் அபவுட் ரீஃப்ராக்ஷன். அப்போ ரீஃப்ராக்ஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் இப்போ இங்கே ரீஃப்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு மீடியமில் ஃபார்ம் ஆகாது. இந்த ரீஃப்ராக்ஷன் நடக்கணும்னா கண்டிப்பாக ரெண்டு மீடியம் வேணும். எக்ஸாம்பிள் see here, suppose I am taking a glass beaker. ஓகே, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கிளாஸ் வந்து என்ன மீடியம்? எஸ், சாலிட் மீடியம். ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ளார நான் என்ன செய்கிற பாரு, ஐ எம் டேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் தி கிளாஸ். ஸோ இந்த வாட்டர் என்ன மீடியம்? எஸ், லிக்விட் மீடியம். ஸோ இந்த லிக்விட் வந்து நான் இந்த கிளாஸ் பீக்கரில் எடுத்துக்கிட்டேன். சரியா? இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். அது இட் மேபி எனி ஆப்ஜெக்ட், பென், பென்சில் ஆர் எனி ஸ்டிக்கு. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சப்போஸ் ஒரு ரே ஆஃப் லைட் வந்து இங்கேருந்து இந்த அட்மாஸ்பியர் தட் இஸ் இந்த பீக்கர் வெளில பார்க்கும்போது இது என்ன மீடியம் கேட்டால் ஏர். ஓகே, அப்போது ஒரு ரே ஆஃப் லைட் வந்து when it is traveling from air, it is traveling in a straight line. ஓகே, இந்த பாரு, இந்த வாட்டரோட சர்ஃபேஸில் வர வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது.
ஆனால் இது வந்து வாட்டருக்குள்ளார போகும்போது once it enters into the water, it will be bending. அந்த லைட் வந்து அந்த ரே ஆஃப் லைட் வந்து அந்த வாட்டருக்குள்ளார போகும்போது அதால் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. அப்போ அது என்ன ஆகுது, பெண்ட் ஆகுதா. ஸோ தேர் இஸ் அ பெண்டிங் அக்கரிங் தேர். அப்போ யார் சார் இந்த பெண்டிங் நடக்குது அப்படின்னு கேட்டால், அந்த ரே ஆஃப் லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமில் போகுது. அது என்ன மீடியம்னா, ஏர் வந்து என்னோட கேஷியஸ் மீடியம். ஓகே, அப்போ கேஸ்லேருந்து லிக்விட் மீடியமில் போகுது. அப்போ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமில் போகும்போது அங்கே பெண்டிங் நடக்குது. அப்போ ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னது? எஸ், பெண்டிங் ஆஃப் அ லைட். இந்த பெண்டிங் ஆஃப் அ லைட் எங்கே நடக்குது கேட்டால், ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ரே ஆஃப் லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமில் போனால் மட்டும்தான் இந்த பெண்டிங் லைட்டோட பெண்ட் ஆகுது அப்படின்றாங்க, பெண்டிங் ஆஃப் லைட் நடக்குது அப்படின்றாங்க. புரியுதா? ஸோ இதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் அ லைட் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கு பாரு இங்கே டெஃபினேஷன் கூட கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ வாட் த டெஃபினேஷன் இஸ் given to you? The bending of a light as it passes from one transparent substance into another is called refraction. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு லைட்டோட ஸ்பீடு வந்து எங்கே ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும்? ஏரில் இல்லைனா வேக்யூமில். அப்போ ஏர் இல்லைனா வேக்யூம், இந்த ரெண்டு மீடியம், இந்த ரெண்டு பிளேஸில் மட்டும்தான் லைட்டோட ஸ்பீடு வந்து இட் வில் பி வெரி ஹை, விச் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁻⁴. லைட்டோட ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும்? 3 × 10⁻⁸ மீட்டர்/செகண்ட். அப்போது இந்த ஸ்பீடு வந்து ஏரில் இல்லைனா வேக்யூமில் இங்கே மட்டும்தான் லைட்டோட ஸ்பீட் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஆனால் இப்போது இந்த லைட் வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டினா, ஒரு பீக்கர், அந்த பீக்கரில் வாட்டர் வச்சுருக்கேன். அப்போது அந்த லைட் வந்து ஏர்லேருந்து வாட்டரில் போகும்போது பெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? அப்போ ஏன் பெண்ட் ஆகுதுன்னு கேட்டால், அங்கே லைட்டோட ஸ்பீடு என்ன ஆகுதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகே, ஸோ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமில் போகும்போது அது எது வேணாலும் இருக்கலாம். அந்த இன்னொரு மீடியம் இருக்குல்ல, அந்த ஏர்லேருந்து ஏர் இல்லை வேக்யூமை தவிர வேறு எந்த மீடியமில் போனாலும் கண்டிப்பாக லைட்டோட ஸ்பீடு வந்து கம்மியாக தான் ஆகும். இட் வில் பி டிக்ரீசிங், இட் ஓன்ட் பி இன்க்ரீசிங். அப்போது இதுதான். அப்போ இங்கே பாரு, அப்போ ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, சரியா? சப்போஸ் இது ஒரு கிளாஸ் வச்சுக்க, ரொம்ப மெல்லிஸான ஒரு கிளாஸு, இன்னொரு கிளாஸ் வந்து கொஞ்சம் திக்காக நான் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோ, லிட்டில் திக்கர் ஐம் ட்ராயிங். இன்னொரு கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ட்ரா பண்ணுறேன், சரியா? ஸோ என்கிட்ட ஒரு 3 கிளாஸ் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இஸ் நான். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாரு, சப்போஸ் ஒரு ரே ஆஃப் லைட், இங்கேருந்து ஒரு ரே ஆஃப் லைட் இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் வருது, ஃபஸ்ட்டு கிளாஸில் என்டர் ஆகுது. அந்த ரே ஆஃப் லைட் வந்து அந்த கிளாஸில் என்டர் ஆகும்போது என்ன ஆகும்? ஏர்லேருந்து அந்த கிளாஸ்னால் ஒரு கிளாஸ் வந்து சாலிடாக, அப்போ சாலிட்குள்ளார என்டர் ஆகும்போது கண்டிப்பாக லைட் என்ன ஆகணும்? எஸ், பெண்ட் ஆகணும். அப்போது இங்கே பெண்டிங் வந்து லைட்டாக தான் பெண்ட் ஆகுது. ஓகே, இட் ஓன்ட் பி பெண்டிங் மோர். செகண்ட் திங் பாரு, செகண்ட் பிக்சரில் ஃபஸ்ட்டு கிளாஸ் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் கிளாஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இஃப் ஐ எம் சென்டிங் த ரே ஆஃப் லைட் இன் திஸ் கிளாஸ், இந்த இந்த லென்ஸ்குள்ளார இந்த லைட் சென்ட் பண்ணும்போது இங்கேயும் பெண்டிங் ஆகுது. இப்போ இங்கே எப்படி பெண்ட் ஆகும் பாரு, லிட்டில் மோர். ஓகே, ஃபஸ்ட்டு பிக்சர் பார்க்கும்போது செகண்ட் பிக்சரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெண்ட் ஆகுது. இதே தேர்ட் கிளாஸ் வந்து செகண்ட் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நல்லா திக்காக இருக்குது கிளாஸ். இப்போ இங்கே பாரு, சப்போஸ் ஒரு ரே ஆஃப் லைட் இங்கேருந்து உள்ளார என்டர் ஆகுது. என்டர் ஆனதுக்கப்புறம் ரீஃப்ராக்ஷன், தட் இஸ் பெண்டிங் ஆகும்போது இட் இஸ் பெண்டிங் ஹியர். நவ் இன் திஸ் 3 பிக்சர், இந்த 3 பிக்சரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிக்சர், செகண்ட் பிக்சர், தேர்ட் பிக்சர், இன் விச் பிக்சர் த பெண்டிங் இஸ் மோர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவேன்? தேர்ட். எஸ், in third picture only the bending is occurring more. அப்படின்னா the refraction இங்கே அதிகமாக இருக்குது. ஓகே, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ பெண்டிங் ரொம்ப அதிகமாக எங்கே இருக்கும், அங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஸோ அங்கே வந்து லைட்டோட ஸ்பீடு வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு பாயிண்ட் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. எவ்வளோ ஒரு லைட் பெண்ட் ஆகுதோ, எவ்வளோ ஒரு லைட் வந்து பெண்ட் அதிகமாக ஆகுதோ அவ்வளோ லைட்டோட ஸ்பீட் கம்மியாக ஆகுதுன்னு அர்த்தம், சரியா? ஸோ இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? அந்த பெண்டிங். அப்போ பெண்டிங்னா ரீஃப்ராக்ஷன் சொன்னேன்னா, அப்போ பெண்டிங் அதிகமாக ஆகும்போது நான் என்ன சொன்னேன்? லைட்டோட ஸ்பீட் கம்மியாகுதுன்னு சொன்னேன்னா, இதே பெண்டிங் கம்மியாக ஆகும்போது லைட்டோட ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. தட் இஸ் கம்பேர்ட் டு ஏர் அதிகமாக இருக்காது, ஆனால்
இந்த மூணு பிக்சரை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெண்டிங் ஃபஸ்ட்டு பிக்சரில் பெண்டிங் கம்மியாக இருக்குது, செகண்ட் பிக்சரில் பெண்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தேர்ட் பிக்சரில் பெண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த மூணு பிக்சர்லேருந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த பெண்டிங் சொன்னால் ரீஃப்ராக்ஷன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு டேர்ம் வருது, அதுக்கு பேர் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை a symbol called mu. இதுக்கு பேர் மியூ சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால் ரீஃப்ராக்டிவ், REFRACTIVE, refractive index. Okay, so this refractive index, sir, refractive index na enna sir? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், லைட் பெண்ட் ஆகுதுன்னு சொன்னேன்னா, அப்போ லைட்டு வந்து எவ்வளோ அதிகமாக பெண்ட் ஆகுதோ லைட்டோட ஸ்பீட் அவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். லைட் லிட்டிலாக கொஞ்சம் லைட்டாக தான் பெண்ட் ஆனால் லைட்டோட ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது லைட்டோட ஸ்பீட் வெதர் இட் இஸ் மோர் ஆர் லெஸ், that is called refractive index. அப்போ refractive index na என்னது, how much amount the light speed is, how much amount is the speed of a light, whether it is more or less is called my refractive index. புரியுதா? ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது, the refractive index வந்து small one formula is there. So that formula is nothing but to you mu is equal to C by V. That is here mu is equal to C by V. இதுதான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா. இப்போ நான் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஸ்மால் சி, இந்த நியூமரேட்டரில் சி இருக்குல்ல, அந்த சி என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். சினா என்ன அது? எஸ், ஸ்பீட் ஆஃப் அ லைட். அது இந்த லைட்டோட ஸ்பீட் எங்கன்னு சொல்லியிருந்தேன், ஏர் ஆர் வேக்யூம். அப்போது அந்த ஸ்மால் சி, நியூமரேட்டரில் இருக்கிற ஸ்மால் சி வந்து லைட்டோட ஸ்பீட் ஏர் ஆர் வேக்யூம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டினாமினேட்டரில் வி இருக்குல்ல, அதுவும் ஸ்பீடு தான், தட் இஸ் கால் வெலாசிட்டி. அப்போது அது வெலாசிட்டி, அது எதோட வெலாசிட்டி சார்னா, லைட் வந்து நான் என்ன சொன்னேன், அந்த இன்னொரு மீடியமில் போகுதுன்னு சொன்னேன்னா இல்லையா, ஏர் அண்ட் வேக்யூம் தவிர வேறு ஏதோ ஒரு மீடியமில் போகுதுன்னு சொன்னேன்ல, அதுதான் அந்த வி. அப்போ பாரு, இந்த ஃபார்முலாவில் மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி அப்படின்னா என்னன்னா, லைட்டோட ஸ்பீடு வந்து ஏரில் அதிகமாக இருக்குது, இதே லைட்டோட ஸ்பீடு வந்து வேறு ஏதோ ஒரு மீடியமில் போகும்போது கம்மியாக இருக்குது. ஸோ சியில் சி இஸ் கால் ஸ்பீட் இன் ஏர் ஆர் வேக்யூம். ஏர் ஆர் வேக்யூமில் லைட்டோட ஸ்பீட் சொல்லியிருக்கேன். வீணா இதே லைட்டோட ஸ்பீடு வந்து வேறு ஏதோ ஒரு மீடியம், ஒரு பர்டிகுலர் மீடியமில் லைட்டோட ஸ்பீடு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் இந்த ஸ்பீட் if is it more or less, இப்போ ஏர் ஒரு வேக்யூமில் லைட்டோட ஸ்பீட் மோராக இருக்கும், வேறு ஏதோ மீடியமில் லைட்டோட ஸ்பீட் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை அ சிம்பிள் கால் மியூ விச் இஸ் கால் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து இங்கே செகண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாரு. என்ன கொடுத்துருக்காங்க பாரு, த வெலாசிட்டி ஆஃப் அ லைட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மீடியம். இங்கே பாரு கொடுத்துருக்காங்க பாரு செகண்ட் பாயிண்ட். ஸோ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமில் போனால் லைட்டோட ஸ்பீட் கண்டிப்பாக கம்மியாகும். அப்போ இதுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து உனக்கு என்ன தெரிஞ்சது, லைட்டோட ஸ்பீட் எந்த மீடியமில் அதிகமாக இருக்கும்? எஸ், கேஸில் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, எந்த மீடியமில் ரொம்ப கம்மியாக இருக்கும்? சாலிடில் தான் கம்மியாக இருக்கும். லிக்விடில் நாட் மோர் நாட் லெஸ். ஸோ இதுதான் இங்கே வந்து எல்லோ இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாரு. வெலாசிட்டி ஆஃப் அ லைட் in air it is maximum, in water is little less, and in glass it is very 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 less. So gas, லிக்விட், சாலிட், இந்த மூணில் கம்பேர் பண்ணும்போது லைட்டோட ஸ்பீடு வந்து ஏரில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கா பாரு. இப்போது ரேரர் மீடியம், டென்சர் மீடியம், இதுனா என்ன சார் அப்படின்னு கேட்டால், இந்த பிக்சரில் ஐ கிவன் சம்திங் கால் ஏர் அண்ட் வாட்டர். தட் இஸ் ஒரு பர்டிகுலர் வெசலில் இந்த மேலே வந்து ஏர் இருக்குது, இந்த கீழே வெசலில் வாட்டர் இருக்குது. அப்போ இந்த ஏர் என்னன்னு கேட்டால், திஸ் ஏர் இஸ் கால்டு மை ரேரர் மீடியம். The water is said to be called my denser medium. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு மீடியம் நான் எடுத்துக்கும் போது இந்த திங் ஏர் வந்து when the light is traveling from rarer to denser, என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த ரெண்டுக்கு நடப்புற நார்மல், நம்ம ரிஃப்ளெக்ஷனில் எப்படி ஒரு நார்மல் ட்ரா பண்ணோமோ சேம் லைக் தட் ஹியர் ஆல்சோ ஒன் திங் இஸ் தட். சார் அது என்ன சார் அது இங்கே இருக்குதுன்னு கேட்டால், ஜஸ்ட் see here. இப்போது இங்கே வந்து இதுதான் நார்மல், இந்த சென்ட்ரல் இருக்குல்ல, இந்த லைன் தான் என்னோட நார்மல். சரியா? இப்போது என்னோட மேலே ஏர் சொன்னது என்ன மீடியம் சொல்லியிருந்தேன்? எஸ், ரேரர் மீடியம் சொன்னேன்னா, இப்போது ஒரு ரே ஆஃப் லைட் வந்து ரேரர் மீடியம்லேருந்து வருது பாரு, ஸ்ட்ரெயிட்டாக வருதா, இதுதான் இன்சிடென்ட் ரே.
ஓகே, இது டென்சர் மீடியம்குள்ளார போகும்போது ஒரு பெண்டிங் நடக்குது. சரியா? இப்போ இந்த பெண்டிங் நடக்கும்போது எப்படி சார் பெண்டு? நார்மலி பெண்ட் வந்து எப்படி வேணாலும் ஆகலாம். இப்போ இது நார்மல், இப்போ ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணுறேன்னா பெண்ட் வந்து இப்படி ஆகலாம், இல்லைனா பெண்ட் வந்து இப்படியும் ஆகலாம். ஸோ எனிவே த திங் வில் பெண்ட். சார் அது எப்படி சார் தெரியும் நமக்கு பெண்ட் எந்த பக்கம் ஆகுதுன்னு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டால், இப்போது இதுதான் மெயின் திங். தட் இஸ் ஒரு ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமில் ஒரு ரே ஆஃப் லைட் ட்ராவல் ஆகும்போது, நல்லா கேட்டுக்கோ, ஒரு ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமில் லைட் ட்ராவல் ஆகும்போது அங்கே அந்த ரீஃப்ராக்டட், இந்த கீழே ட்ராப் பண்ணி அதான் ரீஃப்ராக்டட் ரேப்போம். அந்த ரீஃப்ராக்டட் ரே வந்து பெண்ட் ஆகுது இல்லை, அது எப்படி பெண்ட் ஆகுதுன்னு கேட்டால் நார்மலை நோக்கி பெண்ட் ஆகுது. தட் இஸ் த ரீஃப்ராக்டட் ரே இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி நார்மல். சரியா? இதே வந்து பாரு, இன்னொன்று திங், சப்போஸ் இதே ரே ஆஃப் லைட் வந்து கீழேருந்து ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோ. சப்போஸ் இங்கேருந்து வாட்டர்லேருந்து ரே ஆஃப் லைட் வந்து கீழேருந்து இப்படி மேலே வருது. ஃப்ரம் டென்சர் மீடியம் இட் இஸ் கம்மிங், ஸ்ட்ரெயிட்டாக வருதா? இப்போது இந்த ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இது ரேரர் மீடியம் ஏரில் வரும்போது, அந்த வாட்டர்லேருந்து இந்த ரே ஆஃப் லைட் ஏரில் வரும்போது இங்கேயும் பெண்டிங் நடக்குது. ஆனால் எப்படி பெண்ட் ஆகுதுன்னு நல்லா பாருங்கள். இப்போது see what is happening here, நார்மல் கம்பேர் பண்ணி பாரு. அந்த ரீஃப்ராக்டட் ரே, இதுதான் ரீஃப்ராக்டட் ரே. இந்த ரீஃப்ராக்டட் ரே எப்படி இருக்குது? அது நார்மலை நோக்கி இருக்கா, நார்மலேருந்து தள்ளி போகுதா? எஸ், நார்மலேருந்து தள்ளி போகுது. அப்போது இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், ஒரு ரே ஆஃப் லைட் வந்து ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமில் போகும்போது அந்த ரீஃப்ராக்டட் ரே வந்து நார்மலை நோக்கி போகும். தட் இஸ் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த நார்மல். இதே வந்து ஒரு ரே ஆஃப் லைட் வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமில் போகும்போது இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த நார்மல். நார்மல்லேருந்து விலகி போகுது. இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த நார்மல். புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட் இதுதான். பை கீப்பிங் திஸ் இன் த மைண்ட், இயர் ஒன் பாயிண்ட் இஸ் கிவன். சி என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். See here the thing is given to you is, just wait. Okay, so here the thing is given, see rarer medium. அப்போ ரேரர் மீடியமில் என்ன சொன்னேன், லைட்டோட வெலாசிட்டி ஹையாக இருக்கும். தட் இஸ் டென்சர்லேருந்து ரேரரில் போகும்போது லைட் வந்து பெண்டிங் அதிகமாக ஆகாது. அப்போ பெண்ட் அதிகமாக ஆகலைன்னா நான் என்ன சொன்னேன், லைட்டோட ஸ்பீட் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்னா, சரி அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ மியூ தட் இஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இங்கே அதிகமாக இருக்குன்றாங்க. ஓகே, இதே வந்து இதே ரே ஆஃப் லைட் வந்து டென்சர் மீடியமில் போகும்போது லைட்டோட வெலாசிட்டி என்ன ஆகுது, கம்மியாகுது. அப்போ கம்மியாகுதுன்னா அங்கே பெண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ பெண்டிங் அதிகமாக இருக்கும்போது லைட்டோட ஸ்பீட் கம்மியாகுதுன்னு சொன்னேன்னா, ஸோ இயர் வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் லோ. அப்போது அப்படின்னா என்ன, அது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தட் இஸ் மியூன்னு சொன்னோன்னா அதோட வேல்யூ கம்மியாக இருக்குன்றாங்க. சரியா? ஸோ இதுதான் என்னோட ரீஃப்ராக்ஷன். சரியா? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரீஃப்ராக்ஷன்? நவ் இந்த ரீஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு லா இருக்குது. நம்ம ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஒரு லா இருந்ததோ, 2 லா இருந்ததோ, சேம் லைக் ரிஃப்ளெக்ஷன் ஃபார் ரீஃப்ராக்ஷன் ஆல்சோ ஒன் லா இஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ரீஃப்ராக்ஷன் என்னன்னு நம்ம சொல்லிட்டேன். ரீஃப்ராக்ஷன் என்னது, பெண்டிங் ஆஃப் லைட். அந்த பெண்டிங் ஆஃப் லைட் எங்கே நடக்குது, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமில் போகும்போது மட்டும்தான் இந்த பெண்டிங் ஆகுது. சரியா? இதுதான் ரீஃப்ராக்ஷன். இப்போது நெக்ஸ்ட் திங் we are going to learn the law of refraction. இப்போ இந்த law of refraction என்ன சார் அப்படின்னு கேட்டால், இங்கேயும் 2 laws வருதுப்பா. ஃபஸ்ட்டு லா, செகண்ட் லா. இது ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி அங்கே எப்படி ரிஃப்ளெக்ஷனில் ஒரு ஃபஸ்ட்டு லா இருந்தது. அப்போ இந்த ஃபஸ்ட் லாவில் நம்ம என்ன படித்தோம், அந்த ஒரு நம்ம டயக்ராம் ரே டயக்ராம் ட்ரா பண்ணும்போது 3 லைன் நம்ம சொல்லியிருக்கோம். இன்சிடென்ட் ரே, நார்மல், ரிஃப்ளெக்டட் ரே. இந்த 3மே வந்து ஒரே பிளேனில் லை ஆகுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா. அதே பாயிண்ட் தான் இங்கேயே எழுதி ஆகணும். அப்போது இங்கே எழுதும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும். என்னென்னா இன்சிடென்ட் ரே மாறாது. அதே மாதிரி இங்கேயும் ரீஃப்ராக்ஷன்லேயும் இன்சிடென்ட் ரே இருக்குது, ரீஃப்ராக்ஷன்லேயும் நார்மல் இருக்குது. ஆனால் ரீஃப்ராக்ஷனில் இன்னொன்று இருக்குது. அது என்ன, அது எஸ் ரீஃப்ராக்ஷன், ரீஃப்ராக்டட் ரே அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்டட், அங்கே ரிஃப்ளெக்டட் படித்தோமா, இங்கே ரீஃப்ராக்டட் ரே. அந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும் நீ மாற்றிக்கணும். ஸோ இன்சிடென்ட் ரே, நார்மல், ரீஃப்ராக்டட் ரே ஆல் லை இன் த சேம் பிளேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு லா. சரியா? அடுத்தது பாரு, செகண்ட் லா. இந்த செகண்ட் லாக்கு இன்னொரு நேம் இருக்குது. இட் இஸ் கால்ட் ஸ்னெல்ஸ் லா. ஸோ சார் ஸ்னெல்ஸ் லா அப்படின்னா என்னென்னா, எக்ஸாமில் இந்த லா ரீஃப்ராக்ஷன் கேட்டால் நீ ஃபஸ்ட்டு லா செகண்ட் லா ரெண்டுமே சேர்ந்து எழுதணும். ஓகே, 4 மார்க் கொஸ்டின். But sometime in exam they will ask you state second law of refraction. அது மட்டும் கேட்பாங்க. இல்லைனா ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு கேட்பாங்க. உன்னோட புக் பேக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டின் இது. ஸ்னெல்ஸ் லா இதுனா என்ன சார்? இப்போது நம்ம ரிஃப்ளெக்ஷனில் செகண்ட் லா என்ன படித்தோம், ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா,
ஆங்கிள் ஐ ஓட வேல்யூ என்ன இருக்கும், அதுதான் ஆங்கிள் ஆரோட வேல்யூ இருக்கும். ஓகேவா? அங்கே நான் ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் அப்படின்னு எழுதிட்டேன். ஆனால் இங்கே என்னால் அப்படி எழுத முடியாது. ஓகே, ஏன் சார் அப்படி எழுத முடியாதுன்னா இங்கே லைட் வந்து ஒரே ஒரு மீடியமில் ட்ராவல் ஆகலை. ஓகே, இங்கே வேறு வேறு மீடியமில் ட்ராவல் ஆகுது. அப்போ வேறு வேறு மீடியமில் ட்ராவல் ஆகுதுன்னா இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. அதே ஆனால் டயக்ராம் சேம் திங், நோ சேஞ்ச் இயர். சி இயர், இப்போ இதான் டயக்ராம்னா இதுதான் என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இது பாரு, இது என்னோட இந்த க்ரீன் லைனில் இருக்கா, இந்த க்ரீன் லைன் இஸ் கால்ட் பை இன்சிடென்ட் ரே. இந்த dotted line is called by normal. Okay, between this incident ray and normal one angle is formed. இந்த angle என்ன angle? Angle of incidence. ஆனால் இப்போ இந்த ரே இன்சிடென்ட் ரே வந்து இன்னொரு மீடியமில் ட்ராவல் ஆகுது பாரு. ஒரு வாட்டர் எக்ஸாம்பிள் வாட்டர் வச்சுக்கோ. அந்த பிளாக் லைன் கொடுத்துருக்காங்களா, இந்த பிளாக் லைன் இஸ் நத்திங் பட் ரீஃப்ராக்டட் ரே. இன்னொரு மீடியமில் காட்டிருக்காங்க, அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட் கலராக காட்டிருக்கேன், க்ரீன் பிளாக். ஸோ இந்த ரீஃப்ராக்டட் ரே வந்து தண்ணிக்குள்ளார போகும்போது பெண்ட் ஆகுதா. இப்போது இந்த ரீஃப்ராக்டட் ரேக்கு நார்மலுக்கு பிட்வீனில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் கால் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ இங்கே ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிட்டா. ஆனால் இங்கே நம்ம ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஆங்கிள் ஐ ஆங்கிள் ஆர் அப்படின்னு எழுதக்கூடாது. நம்ம மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, அந்த ட்ரிக்னாமெட்ரியில் சைன் காட் டேன் அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் வருதா, அதில் சைன் டேர்ம் மட்டும் நீ எடுத்துக்கும். அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்குல்ல, அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா ஆங்கிள் ஐ எழுதாமல் வி ஷுட் ரைட் சைன் ஐ, வி ஷுட் ரைட் சைன் ஐ. இதே வந்து ரீஃப்ராக்டட் ரேக்கு நம்ம என்ன எழுதணும்னா திஸ் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் கால்ட் சைன் ஆர். ஓகே, இந்த ரெண்டு சைன் இருக்குது. அப்போ இங்கே பாரு, ஒரே மீடியமில் வராமல் வேறு வேறு மீடியமில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா. அப்போ இங்கே டெஃபினேஷன் நம்ம எப்படி எழுதணும்னா இங்கே ஒரு ரேஷியோ மாதிரி எழுதணும். ஏன்னா சின்ஸ் there is two different medium, I want to write the second law in the form of ratio. அப்போ ரேஷியோவில் எழுதும்போது நான் எப்படி எழுதுன்னு தெரியுமா, sin I by sin R. ஓகே, இது எழுதுறேன். அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டால் இந்த சைனை இந்த ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆச்சு, லைட் வந்து பெண்ட் ஆகுறதுனால தான் ஃபார்மாக இருக்குது. ஓகே, அப்போ லைட்டோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், தட் இஸ் ரேரர்லேருந்து டென்சரில் போகும்போது லைட்டோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ இங்கே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ப்ளே ஆகுதா இல்லையா. இந்த மாதிரி டாப்பில் ரேரர், இந்த க்ரீன் இங்கில் கொடுத்தது ரேரர் மீடியம், இந்த க்ரீன் இங்கில் கொடுத்தது ரேரர் மீடியம். ஓகே, இங்கே லைட்டோட ஸ்பீடு அதிகமாக இருக்குது, ஆனால் இது டென்சர் மீடியமில் போகும்போது லைட்டோட ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே ரெண்டு மீடியம் இருக்குல்ல. ஸோ இந்த மீடியம் என்னென்னா சப்போஸ் ரீஃப்ராக்டட் ரே μ2, அப்போ இன்சிடென்ட் ரே வந்து μ1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே நான் என்ன அது டெஃபினேஷனில் சைன் ஐ பை சைன் ஆர் வில் பி ஈக்குவல் டு μ2 by μ1. μ2 by μ1. μ stands for refractive index. இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம டெஃபினேஷன் நம்மளாவே எழுதிக்கலாம். நான் டெஃபினேஷன் சொல்லும்போது என்ன சொல்லுவேன், இன் ஃபிசிக்ஸ் ஒரு ஃபார்முலா வந்து நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இருந்தால், எனிதிங் டிவைடட் பை எனிதிங் இருந்தால் டெஃபினேஷன் எழுதும்போது நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணோம்னா ரேஷியோ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோம். ஓகே, அப்போ நான் ரேஷியோ அப்படின்னு யூஸ் பண்ணால் நான் என்ன தெரியுமா, சைன் ஐ. ஓகே, சைன் ஐ பை சைன் ஆர் அப்படி இருக்கா. இதை நான் எப்படி எழுதுவேன் பாரு, ரேஷியோ ஆஃப் சைன் ஐ சொல்லாமல் நீ என்ன சொல்லணும், ஐனா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு. ஸோ ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இந்த பையை வந்து நம்ம 2ன்னு சொல்லிக்கும். ஓகே, 2 சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபார்முலா சைன் ஐ பை சைன் ஆர் கொடுத்துருக்காங்களா, இதை டிவிஷனில் கொடுத்துருந்தா நான் என்ன எழுதுவேன், ரேஷியோ. ஸோ த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு the sin of angle of refraction is equal to, அது நடப்பில் ஈக்குவல் இருக்கா, இஸ் ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு இப்போ இந்த சைட்லேயே பாரு, ரைட் ஹேண்ட் சைட்லேயே பாரு, அகெயின் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அகெயின் ஐ வாண்ட் டு யூஸ் அ டேர்ம் கால்ட் ரேஷியோ. இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் refractive index of two medium. சார் இங்கே வந்து μ2 by μ1 தானே இருக்குது. நான் வந்து ratio of refractive index of second medium to the refractive index of first medium எழுதலாமான்னா கண்டிப்பாக எழுதலாம். ஆனால் இது நீ ஷார்ட்கட்டாக இப்படி எழுதலாம். என்ன எழுதலாம்னா இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் refractive index of two medium. புரியுதா? இதுதான் என்னோட ஸ்னெல்ஸ் லா. நான் திரும்பி டெஃபினேஷன் ஒன் கிளான்ஸ் திரும்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது டெஃபினேஷன், இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கிட்டா நீ ஸ்னெல்ஸ் லா டெஃபினேஷன் எழுதிக்கலாம். எப்படின்னா ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ரேஷியோ ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப்
two medium. So இதுக்கு பேர் தான் Snell's law. So இந்த two laws தான் law of refraction அப்படி. Okay students, இன்னைக்கு நம்ம refraction of a light என்னன்னு பார்த்திருக்கோம், law of refraction என்னன்னு பார்த்திருக்கோம். So இந்த ரெண்டு டாபிக் நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். Thank you.